யாரு தற்கொலை தற்கொலை தானே அவன் பணம் எழுத மாட்டேன், யாருக்கு வருத்தப்பட மாட்டேன். ஒரு கட்சி இருக்குல்ல, அதுல புசி ஆனந்த் ஒருத்தர் இருக்காருல்ல, பொதுச் செயலாளர் விஜய் இருக்காருல்ல, லாட்டரி சீட்டு விற்கிறாருல்ல, அவங்க 3 பேர்த்தையும் கேளுங்க. அவங்க 3 பேர்த்தையும் கேளுங்க, தமிழ்நாட்டுல எத்தனை பூத் இருக்குன்னு கேளுங்க. அவங்களுக்கு தெரியுமா? 60,000 பூத் இருக்கு. 60,000 பூத் தமிழ்நாட்டுல மட்டும் 60,000 பூத்து. 60,000 பூத்துல ஒரு பூத்துக்கு 6 பேர் வந்திருக்கிறோம். அப்ப சராசரியா கணக்கு வச்சுங்க, 6 × 60,000 கணக்கு போட்டுக்குங்க. சராசரியா ஒரு மனுஷன் நாங்க கூட்டு வந்தோம்னா ஒருத்தர் 100 பேர்த்த கூட்டு வரலாம். ஒரு கூட்டத்துக்கு 100 பேர்த்த கூட்டு வரலாம். சரிங்களா? பூத் எத்தனை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது, எத்தனை தொகுதி இருக்குன்னு தெரியாது, எத்தனை ஊராட்சி மன்றம் இருக்குன்னு தெரியாது. சரிங்களா? அதனால திமுக அவங்க திமுக அழிச்சல் நினைக்கிறாங்க. இது இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே நடக்காது. தற்கொலை சொல்றாங்க, எங்க இடத்த பூரா இளைஞர்காங்க. இங்க இருக்க ஒரு யாரு இவரு வைக்கிற இல்லையா, இவரு இல்லையா? இத்தனை வர ஆண்டுகளில், அதாவது இத்தனை ஆண்டுகளில் நமது தளபதியார் அவர்கள் இன்னைக்கு நமது எந்த கட்சியும் பண்ணாத அவர் சிறப்பாக இந்த 5 ஆண்டுகளாக சிறப்பாக செஞ்சுட்டு வராருங்க. அதுவும் இல்லாமல் மகளிருக்கு திடீர்னு அவர் பார்த்து 5,000 ரூபா கொடுத்துருக்காரு. யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் வேலை வெட்டி இல்லாமல் சிறந்துக்கும் போது அந்த 5,000 ரூபா காசு வச்சு ஒரு மாதத்துக்கு அவர் சாப்பிட்லாம், ஒரு மாதத்துக்கே சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு அவர் செஞ்சுருக்காரு. மாதம் 1,000 ரூபா, அது இல்லாமல் நிறையா சலுகைகள் நிறைய பண்ணுறாரு. இது யாராலும் செய்ய முடியாது, அவர் செஞ்சுருக்காரு. அடுத்த ட்ரிப்பும் அவர் தான் முதல்வர். இன்னும் 25 ஆண்டு அவர் இருக்கும் வரைக்கும் அவர் தான் முதல்வராக இருப்பார். மாற்றுக்கட்டே கிடையாது, மாற்று கிடையாது. அவர் தான் முதல்வராக இருப்பார். அதுக்காக 10 படத்தில் நடிச்சு போட்டு ஒருத்தர் நான் தான் முதல்வர் ஆகணும்னு நினச்சா அதெல்லாம் ஆகுமா? அவர் 10 படத்தில் நடித்து எவ்வளோ சம்பாதிக்கிறாரோ அதே மாதிரி ஆளுகள் சம்பாரித்து ஆளுல கூட்டத்தை காட்டி நம்ம ஒரு வேல் வசம் மாதிரி முதல்வர் பார்த்து சர்வசாதாரணம் நினைக்கிறாங்க. அவர் என்ன நினச்சா, அவர் முதல்வர் பாரு நான் 4 கால் உட்காந்துக்கணுமா, நான் 4 கால் உட்காந்து அவர் முதல் பருவம் கிடச்சிருமா அப்படின்னு நினைக்கவே கூடாது. அதாவது தற்கூரி அவர் தற்கூரியை பேசவே கூடாது. அவர் என்ன பேசணும் தெரியுங்களா? அதான் அவர் மக்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தொகுதியில் நின்று ஜெயிச்சு மக்களுக்கு நல்லா செய்யணும். அதுக்கப்புறம் ஒரு மாவட்டத்தை நிற்கணும். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு ஆளை பார்க்கணும். அதை விட்டு போட்டு அவர் தேவையில்லை அவரை கொடுத்தவா சரி நடத்த தெரியல. அவர் 40 பேர் கருவில் இறந்தாங்க, இப்போ 2-3 பேர். அவர் வர்றப்ப பூரா இறந்து வெளியே வந்தாலும் இளவுத, அவர் வெளியே வந்தாலும் இளவுத. அதாவது அவர் வெளியே வராமல் இருக்கிறதே நல்லது, பல மக்களுக்கு நல்லது. அவர் மக்கள் உயிரோட இருப்பாங்க. அதை அவர் வெளியே வந்தார் ஆரம்பிச்சுக்கல, எந்த உயிர் போகுதுன்னே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்குது. இதுல அது நடக்கும். எல்லாத்துக்கும் பாதுகாப்பாக தான் இருக்கு. பாதுகாப்பாக இருக்கு. சாப்பாடு தண்ணி போட்டு எல்லாத்துக்குமே சார் 2 லட்சம் மேல இருக்கு சார். அவ கணக்கு போட்டது 2 லட்சம் 1.5 லட்சம் போட்டிருக்காங்க. வந்திருக்கு 2 லட்சம். வர கூட்டம் போயிட்டே இருக்குது. அந்த கூட்டம் பூரா அப்படியே இருந்தாங்கன்னா தாக்கி பிடிக்க முடியாது. அவரை நான் கூட்டம் கூட தாட்டி விட்டுருங்கன்னு அவரை நம்ம ஸ்டாலின் தலைவர் முதல்வர் அவரே சொல்லிட்டாரு. வர தாட்டி விட்டுருங்க, கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடாது, கூட்டம் வச்சு அசம்பாருன்னு அவரை சொல்லி தாட்டி விட்டுருக்காரு. வர கூட்டம் கூட தான் தாட்டி விட்டுருக்காரு. அதுக்காக இவ்வளோ நல்லது செய்வரை சில தற்கூறிகளை தகாத முறையில் பேசுகிறாங்க. அதெல்லாம் தப்பு, பேசவும் கூடாது, பிடிக்கவும் கூடாது. ஆனால் நம்ம இவர் தலைவர் இவர் ஸ்டாலின் மீண்டும் அடுத்த ஆட்சி இவர் தான் வருவார். இவர் தான் இருப்பார். எங்களுடைய ஓட்டு மட்டும் இல்லை, எங்கள் உயிரும் அவருக்கு தான் கொடுப்போம். என் தாய், என் தந்தை, என் மனைவிக்கு எல்லாத்துக்குமே நல்லா செஞ்சுட்டு வர்றாரு. என் குழந்தைகள் படிப்புக்கு நல்லா செஞ்சு வர்றாரு. அதனால அவர் தான் மீண்டும் முதல்வராக வருவார். அதாவதுங்க, ஆட்சிக்கு யார் அரசியலுக்கு யார் வேணுமா வரலாங்கிறது நம்ம மாண்புமிகு முன்னாள் திமுகவுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அரசியல் நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தவரே திமுக தொண்டர்களுக்கு நம்முடைய கழக தலைவர் கருணாநிதி அவர்கள் தான். அது யாருக்குமே எல்லாத்துக்குமே தெரியும். அதே நாகரிகத்தில் தான் ஒவ்வொரு திமுக தொண்டரும் இருப்பான். கண்டிப்பாக சொல்கிறேன். இது அவருடைய பேச்செல்லாம் தமிழ்நாட்டில் எடுபடாதுங்கிறது 2026 டிவிகேவுடைய தலைவர் விஜயுடைய பேச்சு எடுபடாதுங்கிறத 2026க்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம கழக தலைவர். அதாவதுங்க, தமிழ்நாடு இல்லை, கேரளாவும் தமிழ்நாட்டுக்கு முன்னாடி தான் இருக்குது. அது எந்த மாற்றம் கிடையாது. ஆந்திராவும் தமிழ்நாட்டுக்கு முன்னாடி தான் இருக்குது. ஆனால் திராவிட மாடல் ஆட்சிங்கிறது இந்தியாவிலேயே முதன்மை தலைவருங்கிறத நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றியிருக்காருங்கிறத இன்றைக்கி இந்தியா முழுதும் எத்தனை மாநிலம் இருக்குமோ அத்தனை மாநிலமும் பார்ப்பாங்கிறத எதுவும் இல்லை. இதை இந்த 2026 தமிழ்நாடை உத்து பார்க்கக்கூடிய ஒரு தேர்தல். எல்லா மாநிலமும் பார்ப்பாங்க, அதில் எந்த மாற்றமே கிடையாது. கண்டிப்பாக பாருங்கள். இது ஒரு அடுத்து நம்மளுக்கு 31 நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு பயிற்சியாக தான் இருக்கும் 2026.
5000 ரூபாய் போட்டாரு ஸ்டாலின் ஐயா 5000 ரூபாய் போட்டார்ல. எங்களுக்கு புண்ணியமா இருக்கு சார். எங்களுக்கு புண்ணியம் சார். மாசம் 1000 ரூபாய் போட்டாரு. இந்த வட்டம் எங்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்துருக்காரு. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். மீனாட்சி வரோம். நாங்க நிலக்கோட்டை மீனாட்சி வரோம். சரி, ரொம்ப 2026 சூப்பரா போயிட்டு இருக்கு. முதலமைச்சர் பேசிட்டு இருக்காரு, எல்லாம் உரையாடிட்டு இருக்காங்க, எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, நல்லா போயிட்டு இருக்கு. மீட்டிங்கான நோக்கம் என்னன்னா அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக அந்த மீட்டிங் போட்டிருக்காங்க. 2026 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொன்ன இதை வந்து தமிழ்நாடு வெல்லட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் 2026. அதாவதுங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் என்னுடைய சாவடி வெற்றி சாக்கடிங்கிற தலைப்பில் PLA to PLC BDAங்கிறவங்களுக்கு பயிற்சி போட்டிருந்தாங்க. அதில் நம்ம மதுரை பக்கத்தில் ஊத்தங்கரையில் இந்த பயிற்சி மாநாடு நடத்தியிருக்காங்க. இந்த பயிற்சி மாநாட்டில் வந்து எப்படி நாங்கள் விழிப்புணர்வாக தேர்தலை சந்திக்கணுங்கிற விஷயத்த நம்மளுடைய கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அருமையாக எடுத்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வந்து எங்களுடைய பழனி தொகுதியிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம். எங்களுடைய மாண்புமிகு பழனி சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் நாங்கள் இந்த மாநாட்டை சந்திச்சிருக்கோம். இது ஒரு வெற்றி வாக்குச்சாவடியாக நாங்கள் நிறைவேற்றுவோங்கிறத சிறிது ஐயமே இல்லை. நம்முடைய தலைவர் கழக தலைவர் வந்து 200 இலக்கை இணைச்சிருக்கார். 200க்கு மேலே வெற்றி அடைவோங்கிறத சிறப்பாக இருக்குது. பெண்களுடைய திட்டங்களை தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அருமையான திட்டங்கள் போட்டிருக்காங்க. புதுமை பெண் திட்டம், மகளிர் உரிமைத்தொகை, விடியல் பயணம், இந்த மாதிரி திட்டங்களை வந்து நம்ம அறிவிச்சனால பெண்கள் வந்து அதிகமாக இருக்காங்க. இன்னும் கூடுதலான இதை வேணும்னா நம்முடைய தேர்தல் அறிக்கையில் நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையில் இதை விட சிறப்பாக செய்வார் என்று மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு நல்ல அமைப்பாக இருக்குங்கிறத நம்ம இந்த மாநாடு மூலியமாகவே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால் இது வெற்றி வாக்குச்சாவடிங்கனால 200ங்கிற இலக்கை நம்ம கண்டிப்பாக அடைவோங்கிறத எந்த ஒரு ஐயமே இல்லைங்கிறத இந்த மூலியமாக தெரிவிச்சுக்கிறோம். அவர் தான் சொன்னார் இது சாத்தியப்படாதுங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். ஆனால் இது சாத்தியப்படுங்கிறதுக்காகவே பிப்ரவரி மார்ச் ஏப்ரல்ங்கிற இதை வந்து 3000 மாதம் 1000 ரூபாங்க சொல்லலாமா அப்படி. அவர் வந்து எடப்பாடியார் அவர்கள் வந்து சாத்தியப்படாதுன்னு சொன்னார். நம்ம கழக தலைவர் அதை ஜூனுக்கு பின்னாடிங்கிறது இப்போயே சாத்தியப்படுத்தி விட்டார். அதாவது பிப்ரவரி மார்ச் ஏப்ரலில் 1000 ரூபா போட்டுட்டாரு. இப்போ அதுக்கான ஊக்கத்தொகையை வந்து முன்னக்கூடியே அறிவிச்சிட்டாருங்கிறத நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக வந்து ஜனவரி 26 2026க்கு பின்னாடி, அதாவது ஜூன் 2026க்கு பின்னாடி கண்டிப்பாக வந்து அவர் எடப்பாடியை சொன்னதை நம்ம கழக தலைவர் நிறைவேற்றுவாருங்கிறத சிறிது ஐயமே கிடையாது. கண்டிப்பாக 2000 ரூபா மகளிருக்கு உரிமைத்தொகை கண்டிப்பாக ஜூன் 26க்கு பின்னாடி கண்டிப்பாக கொடுப்பாரு. அது எந்த மாதிரி அதாவதுங்க எங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மக்களிட வீடு வீடாக சென்று நம்முடைய 5 ஆண்டு திட்டங்கள், அதாவது 5 ஆண்டு திட்டங்கள் பொது திட்டங்கள் இருக்கும், அது எல்லாருமே பயனடைகிறது. எங்கள் பகுதிக்குன்னு ஒரு திட்டம் கொடுத்துருப்பாங்கள்ல, எங்களுடைய எம்எல்ஏ கொண்டு வந்திருப்பாங்கள்ல, மாண்புமிகு ஐபி செந்தில்குமார் அண்ணன் கொண்டு வந்திருப்பாங்களே, அந்த திட்டத்தை தான் நாங்கள் கொண்டு போவோம். ஏன்னா அதுதான் முக்கியமானது. ஏன்னா இது வந்து இப்போ நான் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா மகளிர் உரிமைத்தொகை 75 பேர் வாங்கிடும் கண்டிப்பாக கேட்போம். அது வந்து எங்களுக்கு பயனுள்ள திட்டமாக இருக்கும். இப்போ எங்கள் ஊருக்கு சாலை வசதியே கிடையாது. கிட்டத்தட்ட 2013 இது முக்கியமான மெசேஜ். 2013 ஏடிஎம்கே ஆட்சியில் எங்கள் ஊருக்கு சாலையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சாலையிலேயும் கிடையாது, சாலை போட முடியாது, இது வன பாதுகாக்கப்பட்ட பகுதின்னு அறிவிச்சிட்டாங்க மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது. ஆனால் இப்போ எங்களுடைய கழகத்துடைய பழனி சட்டமன்ற உறுப்பினர் வந்து அதெல்லாம் நீக்கி இன்னைக்கு ரோடு போட்டுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 21,74,76,000 ரூபாய்க்கு போட்டுருக்காங்க. திருப்பி போடுறாங்க. கிட்டத்தட்ட 60 கோடி ரூபா எங்கள் ஊருக்கு சின்ன ஒரு 100 வீடு இருக்கிற வீட்டுக்கு. அப்போ சாத்தியப்படாத விஷயத்த சாத்தியப்படக்கூடிய திராவிட மாடல் அரசு எதுனா திமுக தான். செய்ய முடியாத விஷயத்த செய்யக்கூடிய ஒரு அரசு எதுன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய திமுக தான். அதுதான் அன்னைக்கே சொன்னார் கலைஞர் அவர்கள். என்ன சொன்னார் தெரியுங்களா? நான் என்கிற வார்த்தையை பயன்படுத்தவில்லை, நாம் என்கிற வார்த்தையை மட்டும் பயன்படுத்தினால், நாம் என்கிற வார்த்தையை மட்டும் பயன்படுத்தினால், நாம் என்று சொன்னால் 2 உதடுகள் ஒட்டும். நாமெல்லாம் ஒன்று தான். அதனால தான் நேற்று தலைவர் சொல்கிறாரு, நாம் எல்லாம் ஒன்றிணைந்தால் 200ங்கிறது 200க்கு மேலே போகலாங்கிறத உறுதியாக இருக்குது. இப்போ மத்திய அரசு வந்து ஏகப்பட்ட இடையூறு கொடுத்துக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து நமக்கு நிதி தர மாட்டேங்குது, SCR ஃபார்ம் கொண்டு வருது, நீட்டை உள்ள கொண்டு வருது. இதை எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த கட்சி எதுவாக இருக்கும் நினைக்கிறேன்? அதாவதுங்க எஸ்ஐஆரை வந்து முழுக்க நம்ம கழக தலைவர் வந்து அந்தந்த மாவட்ட செயலாளர் மூலிமா செயல்படுத்தினாங்க.
அதில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நாங்கள் ஒரு 260 வாக்காளர் கொண்ட ஒரு பூத்து. எங்கள் பூத்து 333 புது பூத்து, 327 பழைய இது. அதில் பார்த்தீங்க 260 வாக்காளர்கள் தான். ஆனால் எஸ்ஏஆர் படிவத்தை ஒரு சின்ன கிராமம், அதை போக்குவரத்து இல்லாத கிராமம். நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம், வீடு வீடாக போய் உங்கள் ஓட்டை பதிங்க, உங்கள் ஓட்டை பதிங்க, உங்கள் ஓட்டு வந்திருக்காங்கிறது நாங்களே செக் பண்ணுறோம், டோர் பை டோரு. ஆமாம், கண்டிப்பாக. மற்ற மாற்றுக் கட்சிக்காரங்க வரல. அது நீங்கள் எங்கன்னா நாங்கள் உறுதியாக சொல்ல முடியாது, செய்யல. அந்த கட்சிக்காரங்க வரல. காரணம் என்னங்க, நாங்கள் சொல்கிறோம் அவங்ககிட்ட, உங்கள் கட்சி சார்ந்தவங்க, அவங்க கட்சி சார்ந்தவங்ககிட்ட சொல்கிறோம், எஸ்ஏஆர் படிவத்தை நாங்கள் தான் மூலம் பண்ணுறோம். உங்கள் ஓட்டு திருப்பூரில் ஒருத்தர் வேலை பார்ப்பான், அப்பா அங்கே அப்பா எஸ்ஏஆர் படிவம் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து பண்ணுங்கள், உங்கள் ஆதார் கார்டை கொடுங்க, உங்களுடைய சீரியல் நம்பர் கொடுங்க. 2002 நீங்கள் எங்கே ஓட்டு போட்டிங்களா ஓட்டு போடலையாங்கிறத நம்ம அதை கணக்கெடுக்கிறோம். 2002 தேர்தல் ஆணையம் கொடுக்குறாங்க. தேர்தல் ஆணையம் கொடுத்த 2002 அது நாங்கள் எங்கள் ஒன்றிய செயலாளர் கொடுக்குறாரு, அதையும் செக் பண்ணுறோம். அப்போ அவங்க 18 வயசு நிரம்பியிருக்காங்களா, இல்லை 12 வயசுக்கு முன்னே இருக்கா இல்லையாங்கிறது அதையும் நாங்கள் வாட்ச் பண்ணி அதை கொடுக்குறோம். அதே மாதிரி வேறு பூத்துக்கு போகிறேங்கிறாங்களா, ரைட்டு, உங்களுக்கு 2002 வாக்குச்சாவடி வேணுமா, அங்கே போய் எங்களுக்கு என்ன கேட்குறோம், அங்கேயும் போய் திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, அந்த இது உச்சரிக்கிறோம், அதை உச்சரிக்கிறோம். நீங்கள் எங்கே வேணுமோ போடலாம், ஆனால் திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, அதை உச்சரிக்கிறோம். வேறு என்ன கேட்குறீங்க? ஹலோ, வணக்கம். பிஎல்ஏ, பிஎல்2, பிஎல்ஓ இதுக்கு மாநாடு நடத்தியிருக்காங்க. மாநாடு அருமையாக சூப்பராக இருந்துச்சு. அதிகமான கூட்டம், எங்களால் உள்ளே போக முடியல. அது இப்படி